ஆண் அடிமை இல்லை, ஆணுக்கும் பெண்ணு அடிமை இல்லை. இப்போ ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக நல்ல சச்சரவென்றி இருந்துச்சு. ஒரு குடும்பம் வந்து அந்த அக்கா ஓயலில் இது 9 எடுத்ததுக்காக அவங்களோட அப்பா நல்ல வழிபடுத்தினார். ஆனால் அவள் படிக்க வேணாம், 16 வயசுலேயே கல்யாணம் கட்டணும் போட்டு அடித்து மதுபான போயில் இறைகிற மாதிரி அடிக்க வந்தார். அது ஒரு துப்புரிய மாதிரி அது இது இல்லை. மற்ற ஒரு குடும்பத்தில் அவரோட மனைவி கொழும்புக்கு 2 நாள் போயிட்டாராமன்ட்டு போட்டு என்னது வீட்டு வேலை செய்ய இயலாதான், பெரிய அந்த கல் தூக்குற அந்த இந்த வேலை தான் செய்யலாமா, அந்த வீட்டு வேலை செய்யலாம், ஒரு நாள் கூட செய்ய இயலாதான். அதை செஞ்சு அவங்களுக்கு அந்த அவமானம் மாதிரி. இதில் வந்து ஒரு அக்கா படித்தவ அவங்களுக்கு இடம் கொடுக்கல, திருப்பி அவங்களோட அப்பா அவருக்கு இடம் கொடுத்தாரு. திருப்பி இன்னொன்றுல கணவன் மனைவி என்ற வகையில அவங்க 2 பேருமே ஆளுக்கு ஆள் உதவி செஞ்சு மிக அன்போடு நடந்து கொண்டாங்க. இன்னொன்றுல வந்து அவ வேலைக்கு போயிட்டாவ, இவருக்கு வீட்டு வேலை செய்யலாம், ஆனா அந்த பெரிய வேலைகள் செய்யலுமான்னு சொன்னாரு. திருப்பி அவர் மனம் மாறி அவ நல்லா அந்த அரசியலுக்கு வந்துட்டாவு, ஊருக்கு பெரிய ஆள் ஆயிட்டாவன்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. அரசியல் கட்சிகளில் அங்கத்துவம் வகித்தல், கூட்டங்களை நடாத்துதல், நல்லாட்சியை இணைத்தல் போன்ற அனைத்து செயற்பாடுகளிலும் பெண்கள் தமது வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தமது அறிவினால் தகர்த்து எறிந்து உங்களோட படிச்சு யாரு கூட்டாளி புள்ளி பாக்க சண்டிக்கு போகணும். அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு பரீட்சை அதுக்கு படிக்கணும். என்ன பரீட்சை? மேல் படிப்பா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இங்க வாங்க, நீங்க இருங்க, நீங்க இருங்க. இந்த வீட்டுல கிடக்க வேலையில பண்பா சொன்னா கேட்பாங்க தானிடாப்பா அவங்க. இது என்ன நீங்க கதைக்கிற கதை? எங்களுக்கு அன்பா சொல்லுங்க, பண்பா சொல்லுங்க. அது சரி, பொம்பளைகளுக்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை தந்தே வச்சு கொடுத்த நன்றிக்கும் அதை விட்டு படிக்க போனா பூவாலும் சொல்றான் மச்சான் அவங்க உள்ள வகுப்புக்கு போகல. அப்ப இந்த கௌரவம் என்ன ஆகும்? மான மரியாதை என்ன ஆகும்? போட்டாலும் அவன் அப்படி கைச்ச கூட நீ என்ன வேணும்? 16 வயதா ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை, பெண்ணுக்கு ஆணும் அடிமை இல்லை. ஆணும் பெண்ணும் சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமத்துவம், இதுவே வாழ்வின் தத்துவம். கிராமங்கள் தோறும் ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து தங்களால் இயன்ற விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் சன்ரைஸ் அமைப்புக்காக வந்து அவங்க இந்த சங்கமன் கிராமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முன்றலில் இந்த அழகான ஒரு நிகழ்வு நடத்தி இருக்கிறாங்க. எங்களோட கிராமத்தில் நடக்கிற சாதாரணமான நிகழ்வுகளை மிக அழகாக அவங்க உங்களுக்கு நாடகமாக நடித்து காட்டுங்க. இது எங்களோட ஒரு 10 வீட்டு எடுத்துக்கொண்டா இதில் ஒரு 2 வீட்டில் இந்த சம்பவங்கள் ஏதோ ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு இடத்துல நடக்கிற சம்பவங்களை அவங்க வடிவாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வெளியில் வந்து நிறைய சாதனைகளை படைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் இந்த நீங்களுடைய எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான பல விஷயங்களை செய்து நல்ல சாதனைகளை படைக்கணும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை அமைத்து தந்த கதிரவன் அமைப்புக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை சன்ரைஸ் ஆலயம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.